ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மூட நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் வேலை இல்லாமல் ஜோசியம் பார்த்துக்கிருக்கான், ஏன் அவங்கள்ட்ட போய் சும்மா உட்காந்துட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிருக்கீங்க, நம்ம முயற்சி எடுத்தால் செஞ்சிடலாம், அப்புறம் தன்னம்பிக்கைங்கிறது ஒன்று வேணும்ல, என்னதே நீ சாமி கும்பிட்டாலும் ஜோசியம் கேட்டாலும் நடக்கிறது நடக்கத்தானே செய்யும், இப்படியெல்லாம் ஒரு சாரர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது பல காலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது, ஜோசியமும் இருந்துகிட்டே தான் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து தான் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி ஒரு நாணயம்னு இருந்தால் அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா? இப்போ ஹெட் இருந்தால் டெயில் இருக்கும், டெயில் இருந்தால் ஹெட் இருக்கும்பாங்க. அது மாதிரி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக தான் ட்ராவல் பண்ணிட்டு வருது. அது வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜோதிடத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லல, ஆர்கியூ பண்ணுறப்ப கூட சொல்லுவாங்க. அதாவது சந்திரனை ஜலகிரகம்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில். ஜலகிரகம்னா நீர் கிரகம். ஆனால் சந்திரனில் பேருக்கு கூட தண்ணி கிடையாதுயா. ஒரு காலத்தில் சொன்னாங்க ஜலகிரகம்னு சொல்லி, இங்கேருந்து அண்ணாந்து பார்த்துருப்பேன், வெள்ளையாக இருந்திருக்கும், சரி ரைட், அங்கேயும் கடல் இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜலகிரகம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது இப்போ நிறைய அறிஞர்கள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, அஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, அங்கே போய் அந்த தண்ணி இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க, வண்டியெல்லாம் ஓட்டியிருக்காங்க, மணல்லாம் அள்ளிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே தண்ணி கிடையாது சந்திரனில். ஆனால் ஜோதிடத்தில் இதை ஜலகிரகம்னு சொல்கிறீங்க, இதை எப்படி ஒத்துக்கிறது? அப்போ இது மூட நம்பிக்கை தானே. அதே மாதிரி பூமிக்கு துணைக்கோளாக இருக்கிறது தான் சந்திரனை தவிர, நேச்சுரல் சேட்டலைட் அப்படிம்போம்ல, அது மாதிரி துணைக்கோளாக இருக்கிறது தான் சந்திரனை தவிர, மற்றபடி அது கிரகம் கிடையாது, அதை நீங்கள் கிரகமாக வேற எடுத்துக்கிறீங்க. இப்படியெல்லாம் வாதத்துக்கு பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் முந்தி நம்ம போட்டிருந்த வீடியோவில் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன், கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருந்திருப்பார். அதாவது பெண்கள் மெட்டி அணியறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருந்துருப்பார். அதை சொல்லியிருந்தேன். அது மாதிரி நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள்ங்கிறது இருக்கும். இப்போது பூமியை எடுத்துக்கங்க. ஆக்சுவலாக சந்திரனைத்தான் ஜலகிரகம்னு சொல்லியிருக்காங்க, பூமியைத்தான் அப்படி சொல்லியிருக்கணும். என்ன காரணம்? 73% தண்ணி உட்காந்துருக்குங்கிறான் பூமியை பொறுத்த வரைக்கும். பாக்கி 27% தான் நிலம் இருக்குது. ஆனால் அதை பூமின்னு சொல்கிறோம், பூமினாலே நிலம்னு தான் அர்த்தம். ஆனால் இதில் 27% தான் நிலம் இருக்குது, பாக்கி 73% நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அறிவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சி, அப்புறம் சேட்டலைட்லாம் அனுப்பி மேலே இருந்தெல்லாம் பார்த்து, இன்னும் எத்தனையோ சர்வேவெல்லாம் எடுத்து அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த காலத்தில் அதை சொல்கிறாங்க, நம்ம அதை படிக்கிறோம், சரின்னு ஏற்றுக்கிறோம். நம்ம சரியாக தப்பானலாம் பார்க்கல, போயெல்லாம் பார்த்துட்டு வரல, ரைட், படிப்பில் அவங்க கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதோட நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் கம்பராமாயணத்தில் தான் சொல்லுவாங்க, கைகேயினுடைய வார்த்தையில் வரும் பாருங்க, ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளெருஞ்சடைகள் தாங்கி தாங்கருந்து அவமேற்கொண்டு பூலிவம் கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கு கைகேயினுடைய கூற்றா கம்பர் அமைக்கிறது. பொதுவாகவே தமிழ் கிரந்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட திருக்குறளை எடுத்துக்கோங்க. திருக்குறளில் 1330 குறள் இருக்குது. அவர் என்ன ஐடியாவில் எழுதினாருங்கிறது அப்புறம் அதை அடுத்து விட்ருவோம். ஏன்னா அப்போயே அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதாவது எப்படினாலும் போகிற காலங்களில் இன்னும் நீளமாக பாடலாம் எழுதினோம்னா யாரும் உட்காந்து பொறுமையாக படிக்க மாட்டாங்க, அதனால் சும்மா சிம்பிளாக ஒரு 2 வரி கூட வரக்கூடாது, அதுலேயும் கம்மியாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும் இனிமேல் ட்விட்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே ட்விட்டருக்கான மெசேஜ் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு போயிருக்கார் நம்மால். அதனால் அவ்வளோ பழமையான மொழி. இப்போ தான் ட்விட்டர் அதுக்கப்புறம் நம்ம மெசேஜை சுருக்கி அடித்து பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் அப்பயே அடித்து வச்சுட்டு போயிட்டார். சரி, எப்படினாலும் ட்விட்டர்லலாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த 1330 குறள்லையும் அவர் பொருள் சொல்லியிருந்தார்னா அவ்வளோ விளக்கமாக இருக்காது. பொருள் சொல்லாமல் செய்யுளாக எழுதி வச்சுட்டு போனார். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை அதில் ஏற்றி பார்க்குறாங்க, இது சரியாக வருதா, அது சரியாக வருதா, இது சரியாக வருதான்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷனில் சரியாக வரும். இப்போ யானையை எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் யானை தானே, பின்னால் இருந்து பார்த்தா யானை புலிக்குட்டி ஆயிருமா, இல்லை முன்னால் இருந்து பார்த்தா ஆட்டுக்குட்டி ஆயிருமா? ரெண்டும் கிடையாது. எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் யானை தான். ஆனால் பார்க்குற பார்வையிலையும் அதனுடைய தோற்றத்திலையும் நிறைய வித்தியாசம் தெரியும். அது மாதிரி திருக்குறள்னு இல்லை, நம்ம செயல்கள் எல்லாமே நம்ம மனசில் என்ன எடுத்துகிட்டு பார்க்குறோமோ அது மாதிரியான ஒரு தோற்றத்தையும் கருத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதுனது அவருடைய மனசில் எதையோ வச்சு எழுதட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் எழுதுகிறார் பாருங்க, ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆழ. ஆழிசூல் அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்நில உலகத்தை,
அவர் காலத்தில் வந்து சேட்டலைட் கிடையாது. அதே மாதிரி உலகம் பூரா ட்ராவல் பண்ணிட்டு வந்து அவர் எழுதலை, ஆனால் எழுதியிருக்கார் கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தில் அப்படின்னு. ஏன்னா ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு வந்து போய் இந்தியாவிலேயே வந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போய் பாட்டு வர்றதுங்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா நடந்து போய் பார்க்கணும், இல்லாட்டி குதிரையில் போய் பார்த்துட்டு வரணும், அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவ்வளோ வீக்காக இருந்த காலத்திலேயே ஆழிசூழ் உலகமெல்லாம்னு எழுதி வச்சான். அப்போ கடல் சூழ்ந்த நில உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 73% தண்ணி இருக்கிற பூமியை வந்து ஜலகிரகம்னு சொல்லலை, பூமி தான் கிரகம். தண்ணியே இல்லாத சந்திரனை வந்து ஜலகிரகம்னு சொல்லி வச்சுருக்கான் ஜோசியத்தில். அப்போ அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, மூட நம்பிக்கை தானே அப்படின்னு சொன்னால் வாசம்தான். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது கரெக்டு தான், அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் வச்சதை அந்த அர்த்தத்தில் வைக்கலை. எப்படி வச்சுருக்காங்கன்னா, மற்ற எல்லா கிரகங்களில் நவகிரகங்கள்னு சொல்கிறோம், 9 கிரகங்கள் சொல்கிறோம், அதில் 2 வந்து அருவமானது, இப்போ கண்ணால் பார்க்க முடியாது, ராகுவையும் கேதுவையும். பாக்கி இருக்க கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும், அதுக்கான ஃபிசிக்கல் பாடி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோலாம் வந்து ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் ரொம்ப மீன் லெவலில் வர்றதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 000 போட்டு ஒரு வேல்யூ வந்ததுன்னா அதுக்கு வேல்யூ பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிறதுனால கழிச்சு விட்டாங்க, பலன் எடுத்துக்கக்கூடியதில்லை ஜோதிடத்தில். அப்போ அந்த வகையில் பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் 7 கிரகங்களில் மற்ற எல்லா கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட சந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். அது என்ன சந்திரனுக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல்? அந்த துணை கிரகத்தை ஏன் கிரகம்னு சொல்லணும்? ரெண்டாவது, அதுக்கு சந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது வந்து பல வகையில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது எப்படி? முதல் பாயிண்ட் வந்து சந்திரன் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை கிரகம். அதுக்கு கிரகங்கிற அந்தஸ்தை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க, நம்ம கொடுக்கல. ஏன் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் வந்து வருஷத்தில் ஒரு தடவை வந்து இன்ஸ்பெக்டர் வருவார். அவர் வரையில் எல்லாம் தயாராக இருந்து எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் நீட்டாக வாங்கப்பா, எல்லாம் படிச்சுட்டு வாங்க, என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனோடு வருவாங்க. அது வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி மாதிரி. ஆனால் ஹெட்மாஸ்டர் வந்து அங்கே தான் இருப்பார், அல்லது கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்கூல்லே தான் இருப்பார். டெய்லியும் அவருக்கு நம்ம வந்து இப்படி பார்த்தது டக்குன்னு எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்போம், காலத்துக்கும் அவங்கள மறக்க மாட்டோம், அவங்க பேர் முதற்கொண்டு மறக்காமல் அப்படியே வச்சுருப்போம். அப்படிங்கிறதெல்லாமே வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறதுங்கிறதுனால அதனுடைய வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு கடுகு எடுத்து கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தையே வந்து மறைச்சிரும். அப்போ கடுகு அவ்வளோ பெருசானா நம்ம வச்சுருக்கிற தூரம் அந்த மாதிரியான பெருசு. அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் பக்கத்தில் இருக்கிறது. சந்திரன் உருவான விதம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்போது அது நிறைய சொல்கிறாங்க. ரெண்டாவது, சந்திரனை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு சந்திரனில், அதே மாதிரி சந்திரன்லேருந்து பூமியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருக்குது. அது விஞ்ஞானம் சார்ந்தது. நம்ம மக்கள் வந்து போன வாரம் போட்டதுக்கே வந்து சோலார் சிஸ்டத்தை பற்றி பேசுனதுக்கு என்னம்மா அறிவியல் கிளாஸில் உட்காந்த மாதிரியே இருக்கியா நீ பேசுனது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அதை ஒரு பக்கம் ஒரு ஓரமாக வச்சுருவோம், அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் ஜலகிரகம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அமாவாசை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த கடலினுடைய அலைகள் வந்து ரொம்ப அதிகமான அளவில் எந்திரிக்கும் அப்படிங்கிறத அறிவியலும் ஒத்துக்குது, எல்லாரும் ஒத்துக்கிறோம். அப்போ எதனால் அது அப்படின்னா, ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்துடுது, சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கிறதுங்கிறதுனால அலைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமான அளவில் நம்பர் ஆஃப் அலைகளும் கூடுதலாக வருது. அதே மாதிரி உள்வாங்கிறதும் வந்து பெரிய அளவில் உள்வாங்கும் அப்படிங்கிற மாதிரியான. பொதுவாகவே வந்து கடல் கரையில் பார்த்தா தெரியும், நைட்டில் வந்து அலைகள் வந்து கொஞ்சம் கூடுதலான தூரம் உள்ளே வந்திருக்கும். காலையில் ஏர்லி மார்னிங் போய் பார்த்தோம்னா தெரியும் அது அதிகமாக ஈரமாக இருந்திருக்கும். பகலில் வந்து கொஞ்சம் உள்வாங்கி நிற்கும், அப்புறம் திருப்பியும் வந்து நைட்டில் மேலே எழுந்திரிச்சு நிற்கும். இப்படியே வந்துகிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப கூடுதலான அளவில் அந்த அலையினுடைய வேகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. அது வந்து அதிகமான அலைங்கிறது வந்து பெரு அலைகள்னே எடுத்துக்கலாம். நிறைய பெரிய அளவில் சைஸ்லேயும் பெருசாக இருக்கும், நம்பர் ஆஃப் அலைகளும் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அறிவியல் ஒத்துக்குது. அப்போ சந்திரனுடைய தாக்கம் வந்து அந்த தண்ணி மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது, கடலில் இருக்க நீர் மேலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சயின்ஸ் ஒத்துக்குது. சரி, அப்போ பௌர்ணமிக்கு நேர் ஆப்போசிட்டாக நிற்கிறது அமாவாசை. அமாவாசை அப்போ பார்த்திங்கன்னா கடல் மட்டம் வந்து கொஞ்சமாவது குறையும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஹை டைடு அண்டு லோ டைடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரு அலைகள் அல்லது வந்து குறைவான அலைகள் அப்படிங்கிற அளவில் 2 டைப்பான அலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இது பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் இதனுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கிறதுங்கிறதுனால அதிக அளவில் இருக்கும். ஆனாலும் பகலில் வந்து எப்படி சூரியன் ஆட்சி பண்ணுதோ அது மாதிரி நைட்டில் வந்து சந்திரன் தானே ஆட்சி. அப்போ சந்திரனுடைய ஒளியில் தானே எல்லா வேலையும் நடக்குது. அப்போ அந்த வகையில் வந்து நைட்டில் சந்திரனுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கடல் அலை வந்து கொஞ்சம் அதிக தூரம் மேலே எழுந்திரிச்சு வரும். ஆனால் பகலில் வந்து உள்வாங்கி நிற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் அந்த 60 நாழிகையில் அல்லது 24 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் மட்டும் அதிகமான அலையும் இருக்கும், அதே மாதிரி குறைவான அலையும் இருக்கும் கடல் அலைகளை பொறுத்த வரைக்கும். இது வந்து நம்ம ஊருக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. ஆனால் பல நாடுகளில் பார்த்திங்கன்னா அதுலேயும் குறிப்பாக வந்து மேற்கத்திய நாடுகளில் யூரோப்லலாம் பார்த்தா சின்ன சின்ன ஹார்பர்லாம் இருக்கும், சின்ன சின்ன துறைமுகங்கள்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கப்பல்லாம் உள்ளே போக முடியாது, போனால் தரதட்டும்ல. அதனால் வெளியிலேயே நிப்பாட்டி வச்சுட்டு இந்த ஹை டைடுன்னு சொல்லுவோம்ல, அதிகபட்ச பெரு அலைகள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அலை வரையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீர்மட்டம் உயரும், ஷிப்பு உள்ளே போயிடும், அங்கே இறக்குறது ஏற்றுறதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அந்த ஹை டைடு வர்றப்போ மறுபடியும் வெளியில் வந்துடும். மற்ற நேரத்தில் வர முடியாது, அதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போது இது இன்றைக்கி நடக்குது. அதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இது வந்து ஹார்பரை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம நிறையா படிக்கிறோம். அப்போ அந்த வகையில் வந்து கடல்லையே நீர்மட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒரு கப்பலை தூக்கிட்டு போய் அடுத்த இடத்துல ஒரு அளவுக்கு வந்து அதிகமான அளவில் நீர்மட்டம் உயருதுன்னா, ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைமுகமும் பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக இருக்கும், அது எந்நேரம் வந்தாலும் ஷிப்பு வந்துட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அது மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒரு சில இடங்களில் அதுலேயும் குறிப்பாக யூரோப்பில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அப்போது கடல் தண்ணி வந்து அப்போ மேலே எந்திரிச்சு வருதுன்னா, அவ்வளோ தண்ணி இருக்கிறதே மேலே எந்திரிச்சு வருதுன்னா, அப்போ குளத்தில் தண்ணி இல்லையா, கம்மாயில் தண்ணி இல்லையா, ஏரியில் இல்லையானா எல்லாத்துலேயும் வந்து ஒரு சில இன்ச்சஸ் வந்து மேலே ஏறத்தான் செய்யும். எது அந்த ஹை வேவ்ஸ் வர்ற நேரம் இருக்குது பாருங்கள், ஹை டைடுன்னு சொல்கிறேன் பாருங்கள், அது மாதிரி பெரு அலைகள்லாம் வர்றப்போ அந்த டயத்தை பார்த்திங்கன்னா அப்படி லேசாக அப்படி மேலே எழுந்திரிச்சு அப்புறம் திருப்பியும் கீழே இறங்கும். இதை அறிவியலும் ஒத்துக்குது. அப்போது ஏரியில் குளத்தில் இருக்கிறது மட்டும்தான் வருமா அப்படின்னா, ஆற்றுல இருக்கிற தண்ணியும் அதே மாதிரி தான். ஆற்றுல வந்து இப்போ ஆறுன்னு இருந்துச்சுன்னா தண்ணி வர்றதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு காலங்களில் பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தண்ணி இருக்கும். இப்போ ஒரு நாள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவங்க குளிச்சுட்டு வருவாங்க, அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா படித்துறைக்கு பக்கத்துலேயே இருக்கும் தண்ணி. இது அந்த தண்ணியில் வந்து தொடர்ந்து ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் ஆறில் வந்து தண்ணி வந்தால் அதுவே பெரிய விசேஷங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, அதனால தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ஆற்று தண்ணி வந்து உயர்வு வருது, குளத்து தண்ணி, ஏரி, கம்மாயி எல்லாத்துலேயுமே வந்து அந்த வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் வச்சுருக்க பானை, அண்டா, குண்டா, டம்ளர் எல்லாத்துலேயுமே அந்த ரைஸ் இருக்கும். ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுங்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வரும். ஆனால் கடலில் வந்து இதனுடைய வித்தியாசம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். இதை இன்னொரு விஷயமா பார்க்கலாம். இப்போது ஒரு சின்ன டியூப், கண்ணாடி டியூப் இருக்குது. அந்த டியூப்பை வந்து ஒரு வாட்டர் லெவலுக்குள்ளே வச்சோம்னாக்கா தந்துகி கவர்ச்சின்னு சொல்லுவோம்ல, கேபிலரி வாட்டர் லெவல், அது வந்து அந்த டியூப்பில் மேலே ஏறி அந்த பாட்டிலில் இருக்க அல்லது கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்க அந்த வாட்டர் லெவலை விட கொஞ்சம் கூடுதலாக மேலே ஏறி நிற்கும் இல்லையா, தந்துகி கவர்ச்சியில். அதில் தான் இப்போ பஞ்சு காட்டனில் தண்ணி பட்டுச்சுன்னா சரக்குன்னு இழுத்துரும். அதே மாதிரி முந்தி பேனால், இங்கு பேனால் எழுதுகிறப்ப வந்து அந்த பேப்பர் உறிஞ்சிறதுக்குன்னே, அந்த இங்கு உறிஞ்சிறதுக்குன்னே ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பரை போட்டதும் சரக்குன்னு இழுத்துரும். அது எல்லாமே அந்த தந்துகி கவர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா மற்ற நேரங்களில் இருக்கிறதுங்கிறத விட இந்த பெரு அலைகள் வரக்கூடிய டைம்னு இருக்குது பாருங்கள், அந்த டைமில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், பொதுவாகவே கூடுதலாக இருக்கும். அதில் வந்து ஒரு மைக்ரோ அளவுலையாவது நிச்சயமாக கூடுதலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அறிவியல் சொல்லுது, நம்ம சொல்லலை, ஜோசியம் சொல்லலை. அப்போது அந்த தண்ணி மேலே ஆதிபத்தியம் வந்து சந்திரனுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கடல் தண்ணி உயர்றதுலேருந்து அத்தனை வாட்டர் லெவலும் உயருது அப்படின்னா, அப்போ மற்ற விஷயங்கள்லையும் வாட்டர் லெவலில் இருக்கிறதுல எல்லாம் அந்த எஃபெக்டை காமிக்கணும் இல்லையா. இப்போது பூமி பந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே வந்து லார்வா இருக்குது, அது அப்படி வெந்துக்கிட்டே இருக்குது, குழம்பு மாதிரி இருக்குது, குலங்குற ஸ்டேஜில் இருக்குது, கொலாய்டலாக இருக்குது, வாட்டர் லெவலில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு டைமில் வந்து எங்கனையாவது ஒரு கேப்பு கிடச்சிச்சின்னா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த பூமி சுற்றுற வேகத்தில். அது எங்கனையாவது ஒரு கேப்பு கிடச்சிச்சின்னா புட்டிங்கிட்டு வெளியில் வந்துடுது, அது எரிமலைன்னு சொல்கிறோம். அல்லது போய் எங்கிட்டாவது ஒரு பக்கம் நிலத்தட்டில் அடியில் அடிக்கிறப்ப மேலே வந்து அந்த நிலத்தை வந்து நகர்த்துது, அதைத்தான் நில நடுக்கம்னு சொல்கிறோம் அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம். இப்போ இந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் வந்து கூடுதலாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த கடல் தண்ணி மட்டும் இல்லை,
கடலுக்குள்ள நிலத்துக்கு அடியில் வந்து அந்த லார்வாலாம் இருக்கும் இல்லையா, அப்போ அதையும் சேர்த்து தானே ஈர்க்கும். அப்போ ஈர்க்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம் வர்றதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பௌர்ணமியை ஒட்டியே நடந்துட்டு வரும். நீங்கள் இதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது தெரியும். பௌர்ணமியை ஒட்டி, சந்திரனுடைய ஆதிபத்தியத்தை ஒட்டி தான் ஒவ்வொரு டைமும் நிலநடுக்கமும் எரிமலை வெடிப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம இப்போ தான் ஆப்பிரிக்காவில் கூட அந்த பௌர்ணமி வர்றப்போ வந்து எரிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாமே வந்து பயிற்சி ஆகி வேறு இடத்துக்கு போய் வருவாங்களாம், மைக்ரேட் ஆகி வேறு இடத்துல போய் உட்காந்துக்கிடுவாங்களாம். அப்புறம் திருப்பி அந்த பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த சுனாமி வந்தது பாருங்கள், சுனாமி வந்து ஏகப்பட்ட நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொடுத்த சுனாமி வந்ததும் பௌர்ணமி நாள் தான் வந்தது. அப்போது கடல் அலைகள் கூடுதலாகிறதுங்கிறது, எரிமலை வெடிப்பு வர்றதுங்கிறது, நிலநடுக்கம் வர்றதுங்கிறது, இது எல்லாமே வந்து பௌர்ணமியை ஒட்டி வரும், அல்லது அமாவாசை முடிஞ்சு 2வது நாள் 3வது நாள்லேருந்து வரும். அப்போது இந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் மேக்சிமம் பௌர்ணமியில் வரும். அதனால ஏன்னா அதான் வந்து ரொம்ப அதிகமான ஈர்ப்பு இருக்கக்கூடிய டைம், சந்திரனுடைய ஈர்ப்பு இருக்கக்கூடிய டைம். அப்போது லார்வா புடிங்கிட்டு வெளில வர்றதுங்கிறதும் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தினால தான். நிலநடுக்கம் வர்றது லார்வா அங்கிட்டு இங்கிட்டு அசைகிறதுனால தானே நிலநடுக்கம் வர்றது. சுனாமி அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு சுனாமி. அப்போது இது எல்லாமே வந்து அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியத்தின் கீழே வருது. சரி, இல்லை இன்னொரு இது வந்து எதுவுமே வந்து சயின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே ஒத்துக்குருவாங்க, இல்லாட்டி ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. சிப்பி இருக்கு இல்லையா, அந்த முத்தெல்லாம் வருதுல்ல, சந்திரனுக்கு வந்து முத்துன்னு சொல்லுவோம். அதனால தான் சந்திரனுக்கு நவரத்னத்தில் வந்து முத்தை சொல்லுவாங்க. அந்த சிப்பியில் வந்து ஓடு அப்படி மூடி இருக்கும், அப்படி திறந்து மூடும். உள்ளே இருக்கிறது ரொம்ப வந்து அதனால் மெல்லுடலிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது ரொம்ப சாஃப்டான உடம்போடு இருக்கும். இந்த சிப்பி திறந்து மூடுறதுங்கிறது எப்போ திறந்து மூடுமா, நைட் டைமில் அந்த அதிகபட்ச பெரு அலைகள் வருது பாருங்கள், அந்த டைமில் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குல்ல, 2 hours மட்டும்தான் அது இருக்கும் ஒவ்வொரு நாளும், அதை கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயம். அந்த 2 hours இந்த சிப்பி வந்து திறந்து மூடிட்டு இருக்கும். அப்போ அலைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சிப்பி திறந்து அது உணவெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு அந்த 2 hours அது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் அதோட சரி, அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் அந்த இந்த பெரிய அலைகள்லாம் வர்றப்ப, அந்த டைம் வர்றப்ப இந்த ஈர்ப்பு சக்தி கூட வர்றப்ப தான் அப்படி திறந்து அப்புறம் மூடுது. அப்படின்னா இதுக்கு சிம்பிளாக ஒரு விளக்கம் சொல்லலாம். சிப்பிகள் வந்து வேகமாக தண்ணி வந்து அடிக்கும்ல, அடிக்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்கத்தானே செய்யும். அப்போ தண்ணி அடிக்கிற டைம் தெரியும், அது தெரிஞ்சு தானே அது திறக்குது. இது என்ன பெரிய விஷயமா, எறும்பெல்லாம் இருக்குது வாசலில், தண்ணியை ஊற்றி விட்டோம்னா எல்லாம் தானே ஓடிடும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஐடியா கூட இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த சிப்பியை தூக்கிட்டு வந்து இதில் வச்சுருக்காங்க, லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த டைம் வரையில் எப்போ வந்து அந்த பெரு அலையெல்லாம் வர்றதுக்கான டைம் வருது பாருங்கள், அந்த டைம் வரையில் அது ஓப்பன் ஆகிறது. அந்த 2 hours மட்டும் அது ஓப்பனில் இருக்கும், திருப்பியும் க்ளோஸ் ஆகிக்கிறது. அப்போது ஒரு சிப்பிக்கு தெரிஞ்சிருக்குது, அதாவது இது ஓப்பன் பண்ணுற டைம், இது க்ளோஸ் பண்ணுற டைங்கிறது அலை அடிக்கிறதுனால இல்லை, அலை அடித்து அந்த தண்ணியினுடைய அழுத்தத்தினால அது திறக்கலை. அந்த டயத்துக்கு அது ஏதோ ஒரு கேலண்டரை வச்சு திறந்து மூடிக்கிறது அப்படிங்கிறத வந்து சயின்ஸு சொல்லுது. சரி, இதே மாதிரி ஆறு, குளம், ஏரி, லார்வா, கடல், இதில் எல்லாத்துலேயும் இந்த எஃபெக்ட் இருக்குன்னா உயிரினத்தின் மேலே இருக்கணுங்கிறது தான் இந்த சிப்பி சொல்லுது. சரி, இது வந்து உணவுக்காக அப்படி திறந்து மூடுறதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். இதனுடைய அடுத்த வெர்ஷன் என்ன தெரியுமா, அதுக்கும் வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க, சாலமன் மீன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் வந்து யூரோப்பில் வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் அப்படின்றாங்க, நம்ம ஊரில் மத்தி சாப்பிட்ற மாதிரி. அப்போ அந்த சாலமன் மீன் என்ன பண்ணுமா, பௌர்ணமி அப்போ அல்லது வளர்பிறை காலத்தில் தான் இனப்பெருக்கம்ங்கிற பாயிண்ட்டுக்கே போகுமா, ரீப்ரொடக்ஷன்னு போகிறது. அதுலேயும் என்ன பண்ணும், அது வந்து கடலில் இருந்தாலும் கடலில் வந்து முட்டை விடுறதெல்லாம் இல்லை, அப்படியே நேராக நீந்தி ஆற்றுக்கு போயிருமா. கழிமுக துவாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆற்றுக்கு போய் ஆற்றுக்குள்ளே முட்டை வச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். அந்த முட்டை பொறிச்சு அப்புறம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இந்த சாலமன் மீனுக்கு என்ன ஸ்பெஷல்னா, பௌர்ணமி அப்போ தான் அதுக்கான இனப்பெருக்க விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சயின்ஸு சொன்னால் ஏற்றுக்கிடுவோம், இல்லாட்டினாக்கும் வெளிநாட்டுக்காரன் சொன்னாத்தே ஏற்றுக்கிடுவோம், நம்ம சொல்கிறத வந்து ஏற்றுக்கிற மாட்டோம்ல. அதனால் இந்த சாலமன் மீனெல்லாம் வந்து பௌர்ணமி டைமில் வந்து அந்த கழிமுகத்துவாரத்துக்கு வரும். அப்போ வந்து நிறையா மீன் கிடைக்குங்கிறதுனால நிறைய பேர் தூண்டியை போட்டு உட்காந்துருப்பாங்களாம் வெளிநாடுகளில். அப்போ அந்த டைமில் மீன் நிறையா கிடைக்குது அப்படின்னு. அப்போது அதுகளுக்கு வந்து பௌர்ணமி எப்போ, அமாவாசை எப்போ,
இது இதுக்கெல்லாம் கேலண்டர் வச்சு கடிகாரம் வச்சா பார்க்குது கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்யுது அப்படின்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து அந்த இடத்துல இருக்குன்னு தானே அர்த்தம். அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. எப்படி வந்து சிப்பி வந்து அந்த டைம் பார்த்து அந்த ஈர்ப்பு சக்தி தெரிஞ்சதுமே டக்குன்னு திறந்து மூடுதோ அது மாதிரி சாலமன் மீனுக்கும் வந்து இனப்பெருக்கம்ங்கிறது வந்து அந்த மாதிரியான டைமில் அது கேலண்டர் பார்க்க வேண்டியதில்லை, ஆனாலும் அதுக்கு அந்த டைம் தெரியும், அது கிளம்புது. சரி, இது ஒரு பக்கம். சரி, மீன் இப்போ இருக்குது, சிப்பி இருக்குது. அடுத்து வந்து ஆமை எடுத்துக்கங்க. மனிதனை விட அதிகமான வாழ்நாள் உள்ள ஒரு விஷயங்கிறது ஆமை. அது வந்து 300 வருஷம் இருக்கிறதா, 500 வருஷம் இருக்க ஆமையெல்லாம் உயிரோடு இருக்குன்றாங்க. இந்த ஆமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பௌர்ணமி அப்போத்தான் வந்து முட்டையிடுறதுக்கு கடல்லேருந்து வெளியில் வந்து அந்த அதிகமான அலை இருக்கக்கூடிய டயருக்கு பாருங்க, அதில் தான் வெளியில் வந்து மண்ணை பறித்து முட்டையை போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டு கிளம்பிடும். அப்புறம் அந்த கடல் சூட்டில் வந்து அந்த மணல் சூட்டில் அந்த முட்டை வந்து பொறிச்சு அது கடலை நோக்கி போகுது. அப்படிங்கிற மாதிரி நிறையா டிவியில் கூட பார்க்குறோம் நம்ம. இதில் எல்லா ஆமையும் அப்படி இல்லை, பௌர்ணமி அன்னைக்கே வர்றதில்ல. ஒரு சில ஆமைகள் வந்து பௌர்ணமி இல்லாமல் தேய்பிரையில் கூட வருதான். இந்த தேய்பிரையில் வர்ற ஆமை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரு அலைன்னு சொல்கிறோம் பாருங்கள், ஹை டைடுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த டைமில் தான் வந்து முட்டை வைக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம தான் ஆராய்ச்சியாளர் சொன்னோம்னா அவங்க சொல்கிறது தப்பாக ரைட்டானு கூட யோசிக்க மாட்டோமே, அப்படியே ஏற்றுக்குருவோம்ல. அதனால் அதுவும் சரித்தான் சயின்ஸ் படி அப்படின்னு. அப்போ சிப்பிக்கு தெரியுது, மீனுக்கு தெரியுது, கடல் தண்ணிக்கு தெரியுது, ஆமைக்கு தெரியுது, மனுஷனுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா மனிதனுடைய மனசை ஆள்றதுங்கிறது வந்து சந்திரன். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். காலையில் ஒன்றாவார், கடும்பகலில் ஒன்றாவார், மாலையில் ஒன்றாவார், மனிதரெல்லாம் சாலவே முல்லானை போல் முகமுமாக மும்மலர்ந்த நல்லானை கண்டறியோம் நாம் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லுவாங்க. ஔவையார் காலத்தில் ஒரு வள்ளல் இருக்கான், ஒரு பணக்காரன் இருக்கான்னா அவனை 4 பேர் பாராட்டி பாடி இருந்தால் தான், அவனை புகழ்ந்து ஒரு பாடல்னு ஒன்று இருந்தால் தான் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். பாரதியார் தான் பிரமாதமாக சொல்லுவார், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துயருற்று நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் வேடிக்கை மனிதரைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயா, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுலம் பயனுற வாழ்வதற்கெல்லாம் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி இல்லையா? அது மாதிரி இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தம்னு இல்லாமல் என்னத்தையா ஒன்றை சாதிச்சுட்டு போனோம் அப்படிங்கிறது வந்து இலக்கிய காலங்களில் சாதனைங்கிறது வந்து ஒரு வள்ளல்னு இருந்தார்னா அல்லது ஒரு பணக்காரன்னு இருந்தான்னா அவனை பாராட்டி ஏதாவது ஒரு புலவர் பாடியிருக்கணும். பாடல் பெறானை பலர்மெச்ச வாழானை நாடறிய நன்மனங்கள் நாடானே சேடன் இருங்கடல் சூழ் பாரில் இவன் வாழும் வாழ்க்கை கவிழ்ந்தென்ன மலர்ந்தென்ன கான்னு ஒரு புலவர் எழுதி வச்சிருக்காரு. சேடன்னு ஒரு வள்ளல் இருந்தாராம், பெரிய பணக்கார், வள்ளல் கிடையாது பணக்காரர், நிறையா காசு ஒன்று வச்சுருக்காரு. காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேங்கிறத அவர் யோசிக்கல போல இருக்குது. அதனால் தான தர்மங்கள் எதுவும் செய்யாமல் அவர் அளவுக்கு அவர் திருப்திகரமாக பொழைச்சிட்டு இருந்திருக்கிறார். அதனால தான் சொல்லியிருக்காங்க பாடல் பெறானை. அவனை பாராட்டி யாருமே பாடல் பாடலை. பலர் மெச்ச வாழானை. வாழ்க்கைங்கிறது என்ன, 10 பேர் பாராட்டுற அளவுக்கான ஒரு பிழைக்கணும். அப்படி இல்லை, பாடல் பெறானை பலர் மெச்ச வாழானை நாடறிய நன்மனங்கள் நாடானை. நல்ல காரியங்கள் வந்து அதே மாதிரி சேரிட்டபிள் ஒர்க்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது மாதிரியான நல்ல காரியங்கள்லாம் பலருக்கும் செய்யாமல் இருக்கிற பொருளாதாரத்தை பூரா தானே வச்சு குப்புற அடித்து படுத்துக்கிறேன் பாருங்க, அது மாதிரி இருக்கிறவன் தான் இந்த சேடன். இருங்கடல் சூழ் பாரில், அதாவது நிலையான இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில், ஔவையார் பாடுறதுலையும் கவனிங்க, நிலையான இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் இருங்கடல் சூழ் பாரில் இவன் வாழும் வாழ்க்கை கவிழ்ந்தென்ன மலர்ந்தென்ன கான். அவன் இருந்தா என்ன, இல்லாமல் போனான் என்ன, போட அவனை விடுற அவன் ஒரு ஆள்னு பேசிட்டு அப்படி. இதே ஔவையார் ஒரு தடவை சேர மன்னன்ட்ட போயிருக்கு. அந்த மன்னன்ட்ட போய் இதுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு வைத்தியர்கிட்ட போகாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆட்டுப்பால் குடிச்சிங்கன்னாக்கும் உங்களுக்கு இந்த சீரண சக்தியெல்லாம் சரியாயிரும், உடம்பு தொல்லை சரியாக வந்துடும், ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஹெச்பி கம்மியாக இருக்குது, அதனால் ஆட்டுப்பால் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஹெச்பி கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டார், நம்ம தான் சொல்கிறோம். ஸோ ஆட்டுப்பால் குடிங்கன்னது இந்த புலவர் வந்து ஆட்டுப்பாலுக்கு எங்கே போவாங்க, அதனால் அந்த அம்மா என்ன ஒன்று இருக்குது, தெரிஞ்ச இடத்துக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேர மன்னன் பக்கத்தில் அரண்மனை இருந்திருக்கு அல்லது அந்த நாடு இருந்திருக்கு, நேராக அங்கே போயிட்டாங்க. போய் மன்னன்ட்ட இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வேணும்ப்பா, அது குட்டியோட ஆடாக இருந்தால் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் யோசிச்சிருக்கான், வாங்கிக்கலாமா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி தங்க வச்சுட்டு அப்புறம் யோசிச்சிருக்கான், இந்த அம்மா வந்து கேட்குதுன்னா இது என்னமும் காரணம் இல்லாமல் கேட்காது, ஏன்னா வெறும் ஆட்டுக்குட்டிக்காக மன்னனை வந்து பார்க்கணுன்னு இருக்கு. அப்போ வந்து டக்குன்னு கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி பொற்கொள்ளரை கூப்பிட்டு தங்கத்தில் ஒரு ஆடு செய்ய அப்படின்னு சொல்லி அந்த ஆடை செஞ்சு அதில் குட்டியும் செஞ்சு அந்த
தட்டில் வச்சு கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. உடனே ஒரு அந்த பரிசை வாங்கி அந்த இது பொன்னால் செஞ்ச ஆட்டை எடுத்து அப்படியே ஔவையாருக்கு கொடுக்குறாங்க. இந்த ஔவையார் வாங்கி பார்த்துட்டு சொல்லிச்சான், சிறப்பான் மணிமௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்க பொன்னாடு ஒன்று ஈந்தான், இறப்பவர் என்பெரினும் கொள்வர், கொடுப்பவர் தாமறிவர் தம்கொடையின் சீர் அப்படின்னு சொல்லிச்சான். அதாவது சிறப்பான் மணிமௌலி சேரமான் தன்னை, திருமுடியோடு நிற்கக்கூடிய சேர மன்னனை சுரப்பாடு ஒன்று யான் கேட்க, எனக்கு வந்து பால் கறக்கிறதுக்கு ஒரு ஆடு விட்றான்னு கேட்டால் சுரப்பாடு ஒன்று யான் கேட்க பொன்னாடு ஒன்று ஈந்தான். அவன் கொடுத்தது தங்கத்தில் செஞ்ச ஆட்டையே கையில் கொடுத்துட்டான். இறப்பவர் என்பெரினும் கொள்வார். ஒரு உதவின்னு போய் கேட்குறான் பாருங்க, அவன் கேட்குறான் வந்து அவன் கேட்குறதுக்கு மேலே கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவான், கீழே கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவான், எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவான். ரைட்டா? அப்போ இறப்பவர் என்பெரினும் கொள்வர், கொடுப்பவர் தாமறிவர் தம்கொடையின் சீர். அப்போ யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்குறவனுக்கு தான் தெரியணும், வாங்குறவன் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனிதனுடைய மனத்தை வந்து ஆளக்கூடியது வந்து சந்திரன். அதனால தான் சந்திரன் வந்து வளர்பிறை தேவிரைன்னு வர்ற மாதிரியே மனுஷனுக்கு மனசும் வந்து வளர்பிறை தேவிரை மாதிரி ஒரு நேரம் பெரிய தன்னம்பிக்கையாக நான் பண்ணாத காரியமாக ஆய் ஓயின்னுக்கிட்டு இருப்பாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகி கப்புன்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க மாதிரி கப்புன்னு உட்காந்துருவாங்க. அப்போ மனிதனுடைய மனத்தை ஆள்றதுங்கிறது வந்து அந்த சந்திரனுடைய ஆளுமை. அவங்களுக்கு சந்திரன் வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அல்லது வீக்காக இருக்குங்கிறது அந்த ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய மன வலிமை என்ன, அவங்களுடைய மன குழப்பம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் படக்குன்னு எடுத்துடலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். புத்தி, அதாவது ஐம்புலனையும் வந்து நமக்கு பகவான் கொடுத்துருக்கிறது மெய், கண், வாய், மூக்கு, செவின்னு கொடுத்துருக்கிற இந்த ஐம்புலனும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒந்தடி கண்ணே உள அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு. அது இருக்கட்டும், அதாவது அதை ஒரு டைம் சொல்லுவோம், அதாவது திருக்குறளில் வரும் அது. அது மாதிரி அந்த புத்தியை வந்து ஷார்பன் பண்ணி கொடுக்கறதுங்கிறது இந்த சந்திரன். அதனால தான் சந்திரன் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்து 5க்கு அதிபதியும் நீசம் பெற்ற நிலையிலையோ அல்லது வக்ரம் அடைஞ்சோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்படைஞ்சோ இருந்தால் அவருடைய திசையும் நடந்து லக்னாதிபதியும் வீக்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆட்டிசம்ங்கிற பிரச்சனை வருது. அதே மாதிரி அவங்க வந்து செய்கிற செயல்கள் வந்து மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் போகக்கூடிய அந்த தன்மை, இதிலெல்லாம் சந்திரனுடைய டாமினேஷன் ரொம்ப பெருசு. அந்த புத்தி கூர்மையை கொடுக்கறது சந்திரன். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம்ல, இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு கொடுக்கறதுங்கிறது வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சந்திரனை வச்சு மனுஷனுக்கு எடுத்துக்கலாம். எப்படி வந்து கடல் தண்ணிக்கு இருந்தது, சிப்பிக்கு இருந்தது, மீனுக்கு இருந்தது, ஆமைக்கு இருந்ததோ அது மாதிரி மனிதனுக்கு அப்படின்னு வரையில மனிதன் ஆறறிவு பெற்றவன் இல்லையா, அதனால் மற்ற எல்லா விஷயங்களும் அவன் பார்த்து பார்த்து தானே வருவான். அதனால் இன்னும் சொல்லணும்னா உடம்புலேயே பெரும்பகுதி 3/4 பங்கு தண்ணி தானேப்பா இருக்குது அப்படின்றான். அப்போ தண்ணின்னு வரக்கூடிய எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் சந்திரனுக்கு இருக்குங்கல, அதனுடைய எஃபெக்ட் வந்து மனிதனுடைய உடம்புக்குள்ளே இருந்தே ஆகணும். எப்படி கடலில் இருக்கோ மீனுக்குள்ளே இருக்கோ அது மாதிரி மனுஷனுக்கும் இருந்து தானே ஆகணும். நாளமில்லா சுரப்பிங்கிறான், நாளமுள்ள சுரப்பிங்கிறான், ரத்தம் உடம்பு பூரா ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி யூரின் அப்படிங்கிறது, வியர்வைங்கிறது எல்லாமே தண்ணி தானே. அந்த தண்ணியினுடைய ஆதிபத்தியம் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த சிறுநீரக கல் அடைப்பு இருக்கிறது அல்லது அது சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸு அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அதெல்லாம் பாருங்கள் சந்திரனுடைய பாதிப்பு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அல்லது யாருக்கு சந்திரன் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ராசியை சொன்னால் உடனே அவங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஏதாவது ஒரு ராசியில் இருக்கவங்களுக்கு சந்திரன் வந்து கேதுவோ, அந்த சந்திரன் நிற்கக்கூடிய ராசியை கேதுவோ அல்லது ராகுவோ கோச்சாரத்தில் கடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது மாதிரியான தொல்லைகள். அதுலேயும் வந்து ஜலராசியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் ஜலகிரகமான சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் வந்து அதிகபட்ச அளவில் அந்த சிறுநீரகம் தொடர்பான தொல்லைகள் அல்லது ரத்தத்தில் வந்து சர்க்கரை ஏறுறதுங்கிறது அல்லது ஹெச்பி கீழே போயிடுறதுங்கிறது அல்லது ரத்தம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது மாதிரியான ஒரு சில தொல்லைகளை எல்லாம் கொடுக்கறதுங்கிறது அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம். இப்போ இல்லை ரத்தத்துக்கு வந்து செவ்வாய் தான் ஆதிபத்தியம் வாங்குது, அது எப்படி சந்திரனை சொல்லலாம் அப்படின்னா, செவ்வாய் கலருக்கும் அதில் இருக்க கண்டென்ட்டுக்கும் வேணால் எடுத்துக்கிடலாம். ஆனால் லிக்விடாக நிற்கக்கூடிய அந்த ரத்தத்துக்கு வந்து அதை பவர்ஃபுல் ஆக்கிறதும் வேகத்தை குறைக்கிறதுங்கிறதும் சந்திரன் கையில் இருக்குது. அப்போ ப்ரெஷர் முதற்கொண்டு சந்திரனுடைய கையில் இருக்குது. சரி, அதே மாதிரி இப்போது மனுஷனை எடுத்துக்கிட்டோம், விலங்குகளை எடுத்துக்கோங்க. விலங்குகளுக்கு பார்த்திங்கனாக்கா மிருகங்கள் எல்லாமே வந்து 5 அறிவுவற்ற வடிமா. ஆனால் அதனுடைய ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்னா வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் என சேரும், அப்படித்தான் இருக்கும். மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி
ஒரு மாடோ ஆடோ கழுதையோ பன்றியோ ஏதோ ஒன்று அது வந்து கன்சீவ் ஆகிடுச்சுன்னா அடுத்த இன்னொரு மிருகம் போச்சுன்னாக்கும் அது கன்சீவாக இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா போகாது, பக்கத்தில் போகாது, வந்துடும், அதோடு அது நின்று போயிடும். அப்போது அதில் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறது அதிகமாக இருக்கிற அந்த நேரங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை டைமில் பௌர்ணமி டைமில் வளர்கிற டைமில் தான் இதனுடைய அந்த கூடுதல் அப்படிங்கிறது வந்து அதிகபட்ச அளவில் இருக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுடுறாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்கு. வருஷத்தில் இந்தந்த மாதங்களில் மட்டும்தான், அது கேலண்டர் பஞ்சாங்கம்லாம் பார்க்குறது இல்லை, இருந்தாலும் அதுவே ஒரு கணக்குக்கு வந்து இந்தந்த மாதத்தில் தான், அதே மாதிரி இந்த மாதிரி டேட்ஸில் தான் அப்படின்னு வந்துடுது. இது பௌர்ணமி அல்லது வளர்பிறை, அதில் தான் அதனுடைய புணர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பாருங்கள் மிருகங்களில் இன்ஃபெர்டிலிட்டி இருக்காது, மனுஷனில் இன்ஃபெர்டிலிட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுக்கு டைமே கிடையாது, காலம் நேரம் கிடையாது, வருஷம் 360 நாள் அவனுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் டைம் தான். அதனால் நம்ம வந்து அந்த கணக்கையே எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுறாங்க. இதில் தான் பெண்களை பற்றி சொல்லலை அற்புதமான ஒரு படைப்பு இறைவனால் படைக்கப்பட்டதில்லை. என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாத விளக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 27வது நாள்லேருந்து 30வது நாளுக்குள்ளே அவங்க வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போது இதில் வந்து சந்திரனுடைய தாக்கம் வந்து பரிபூரணமாக இருக்கும். எப்படி தெரியுங்களா, சந்திரன் வந்து ஒரு பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமிக்கு போகிறதுக்கு டைம் என்னென்னா 29 நாள் 12 மணி நேரம் 45 நிமிஷம். கரெக்டாக அந்த கேப்பில் தான் பொண்ணுங்களும் வந்து அந்த மாத விளக்குங்கிறது வந்தாகணும். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா வரவே வராது, சிலருக்கு வந்தால் நிற்கவே நிற்காது. அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது சூழ்நிலை, சந்தர்ப்பம், மன அழுத்தம், அப்புறம் வந்து சாப்பாடு, உணவு பழக்க வழக்கம், அப்புறம் ப்ரெஷரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் தனி. இருந்தாலும் இயற்கை அப்படின்னு வந்தது வந்து அந்த ஒரு சைக்கிள் அப்படிங்கிறத வச்சு தான் வருது. இப்போ மனுஷனுக்கு வந்து அந்த காலத்திலேயே பகவானே முடிவு பண்ணிட்டார், நம்மால் வந்து ஒரு டைம் வச்சு இவன் வந்து ரீப்ரொடக்ஷன்னு போக மாட்டாங்க, அதனால் எல்லா டைம்லும் போகிறதுனால நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கருத்தரிக்கிற டைம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே விஞ்ஞானபூர்வமான விஷயம் போட்டு வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்காங்கன்னா எல்லாமே சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சது தான். மாத விளக்குலேருந்து ஒரு 13வது நாள்லேருந்து அந்த 15வது நாள் அல்லது 7வது நாள்லேருந்து 15வது நாள் 16வது நாளுக்குள்ளேயே அந்த கன்சீவ் ஆகிற டைம் வந்துடும். அந்த கன்சீவ் ஆகிற டைம் வர்றதில் வந்து அந்த கருமுட்டை உருவாகி அது ஃபார்ம் ஆகி அது மெச்சூர் ஆகி பர்ஸ்ட் ஆகி அது பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் 48 மணி நேரத்தில் ஸ்பெர்ம் போய் கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறது சயின்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இது மேக்ஸிமம் வளர்பிறையில் வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா கல்யாணத்தை வந்து வளர்பிறையில் வையும்பாங்க. இப்போ வந்து கல்யாணத்தை வளர்பிறையில் வைக்கிறதுக்கு அந்த மண்டபம் கிடைக்காது தெரியுமா, மண்டபத்துக்கெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாலேயே புக் பண்ணணும்யா. நீ என்ன, அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு விசா கிடைக்காதுல்ல, மாப்பிள்ளை வர முடியாதுல்ல, அவர் ஆன்சைட் போயிருக்காருல்ல, பொண்ணு வந்து இப்போ சரியாக இல்லை, தயாராக இல்லை, படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த படிப்பு முடியறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும், அல்லது வந்து இந்த டைமில் தான் எங்களுக்கு லீவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேய்பிரையிலையும் கல்யாணம் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் கல்யாணம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆக்சுவலாக விலக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. இப்போ சௌரியத்தை முன்னிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டோம். பட் வளர்பிறையில் சுபகாரியம், அதுலேயும் குறிப்பாக கல்யாணம் வையின்னு சொன்னது எதுக்காகனா, கல்யாணம் முடிஞ்சதுமே அடுத்த பாயிண்ட் எங்கே கேட்பாங்க, இந்த கல்யாணம் வைக்கல தான் நல்ல நேரம் குறிக்கிறதுக்கு வருவாங்க. குறிக்கிறதுக்கு வரையில் தான் இந்த மாதிரி மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்பு, நலுங்கு வைக்கிறது, நிச்சயம் வைக்கிறது, அப்புறம் முகூர்த்தம் பண்ணுறது, தாலி கட்டுறது, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை மண்டபத்துலேருந்து புறப்படுறது, கோயிலுக்கு போகிற டைம், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற டைம், பொண்ணு வீட்டுக்கு போகிற டைம், இதெல்லாம் க்ளீனாக குறித்து வாங்கிடுவாங்க. அதில் கீழே கடைசியில் இன்னொரு டைம் வரும், சாந்தி முகூர்த்தத்துக்குன்னு ஒரு டைம், வந்து கர்ப்பாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கர்ப்பாதானம் பண்ணுறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சாஸ்திரமே நம்மால் போட்டு வச்சுருக்கான். இப்போ வளர்பிறையில் கல்யாணம் வச்சா, வளர்பிறையில் வைக்கல ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஏன்னா நம்ம தான் அஷ்டமி நவமி எல்லாம் கழித்து தானே வைப்போம், அது இந்த கன்சீவ் ஆகிற டயத்துக்குள்ளே வந்துடும். எது இந்த கர்ப்பாதானம் பண்ணுறது, சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது அந்த டயத்துக்குள்ளே வந்துடும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து இன்ஃபெர்டிலிட்டி இல்லாமல் இருந்தது, இம்மிடியேட்டாக குழந்தை கிடச்சிது. கல்யாணம் ஆகி உங்கள் தாத்திய மூஞ்சியை நான் நல்லா பார்க்குறதுக்குள்ளே 2 குழந்தை வந்துருச்சும்பாங்க இல்லையா. அதெல்லாமே வந்து அந்த வளர்பிறையில் கல்யாணம் வச்சுட்டு வந்ததில் மிஸ் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயும் இப்போ நவீன காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னாக்க, கர்ப்பப்பையில் தண்ணி இல்லை, கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கர்ப்பப்பையில் தண்ணி இல்லைப்பா, இம்மிடியேட்டாக பண்ண வேண்டியது ஒரு ஆப்ரேஷன், எதுக்கு இங்கேயே பெட்லேயே போட்டு வை அப்படின்னு சொல்லி அங்கேயே படுக்க போட்டுக்கிறது. படுக்க போட்டு ஏதாவது ஒரு டைமில் ரைட் இப்போ சரியில்லாமல் இருக்குது, இப்போ உடனே ஆப்ரேஷனை பண்ணு. அது நைட்டாக இருந்தால் என்ன, பகலாக இருந்தால் என்ன,
தேய்வரையாக இருந்தானே வளர்வரையாக இருந்தானேங்கிற மாதிரியான செட்டப்பில் போயிடுது. ஆனால் பழைய காலங்கள்லாம் எப்படி நடந்திருக்குது டெலிவரி, அதாவது நார்மல் டெலிவரி. அப்நார்மல்ங்கிறது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறத அதை விட்டுருங்க. நார்மல் டெலிவரிலாம் எப்படி நடந்திருக்கு தெரியுங்களா? வளர்பிறையில் வந்து 71% வந்து ஆண் குழந்தைங்க பிறந்திருக்கு. தேய்பிறையில் வந்து வளர்பிறையில் வந்து 71% வந்து ஆம்பளை பிள்ளைங்க, 64% வந்து பொம்பளை பிள்ளைங்க. இப்போ தேய்பிறையில் பார்த்தீங்கன்னாலும் தேய்பிறையில் பொம்பளை பிள்ளையினுடைய விகிதாச்சாரம் ஜாஸ்தியாகவும் பசங்களோட விகிதாச்சாரம் கம்மியாகவும் வந்திருக்கு. நான் சொல்கிறது வந்து டெலிவரி ஆகிற டைம், நேச்சுரலாக டெலிவரி ஆகிற டைம். அப்போது வளர்பிறையில் டெலிவரி ஆகிறது பூரா ஆண் குழந்தைகள் அதிகமாக டெலிவரி ஆகுது, தேய்பிறையில் டெலிவரி ஆகிறது பூரா பெண் குழந்தைகள் அதிகமாக டெலிவரி ஆகுது அப்படிங்கிறது நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அனலைஸ் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியில் வந்து பூஹெல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கார். அவருடைய அனலைசேஷன் ரிசல்ட் என்ன சொல்லுது? ஆம்பளை பிள்ளைங்க வந்து வளர்பிறையில் அதிகமாகவும் பௌர்ணமியில் அதிகமாகவும், பொம்பளை பிள்ளைங்க வந்து தேய்பிறையில் அதிகமாகவும் பௌர்ணமி அமாவாசையில் அதிகமாகவும் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு, அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு பக்கம், அதே மாதிரி சாந்தி முகூர்த்தம் கர்ப்பாதானத்துக்கு ஒரு பக்கம், கல்யாணம் பண்ணுறதுங்கிறதுக்கு, இதில் எல்லாத்துலேயுமே அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் உள்ளே வந்து போயிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி டெலிவரின்னு வருது பாருங்கள். டெலிவரியில் தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நேச்சுரலாக வரக்கூடிய டெலிவரி எல்லாமே வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கும்போது தான் வரும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கர்ப்பப்பையில் தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணியினுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகலை, அதில் சந்திரனுடைய விசை அதிகமாகுதுன்றான், இழுக்குதுன்றான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிவரி ஜாஸ்தி ஆகும். இதுவும் சயின்ஸ் தான் சொல்லுது. எது டெலிவரியை வந்து அதிகமாக வந்து கணக்கு போட்டு பார்த்துட்டு சொல்கிறதுல வந்து நிறைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, பூமிக்கு சந்திரன் வந்து 60 டிகிரிக்கு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. 60 டிகிரிக்கு மேலே இருக்கையில் பிறப்பு விகிதம் கம்மி. 60 டிகிரிக்கு கீழே வரையில் என்ன ஆகும்னா, பூமிக்கும் சந்திரனுக்குமான கோணம் 60 டிகிரி கீழே வரையில் நிறைய பிறப்பு. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அது அடுத்தது. டெலிவரிங்கிறது ஃபுல்லாகவே வந்து அந்த டைமில் வந்து கூடுதலான அளவில் டெலிவரி இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, அது வளர்பிறையில் தேவரில் ஏதோ ஒரு பிறையில் எல்லாம் பிறந்துருச்சு. பிறந்ததுக்கப்புறம் பௌர்ணமி அப்படின்னு வரையில் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வளர்ந்து வரையில் வருங்க, அமாவாசையில் பௌர்ணமியில் நோயோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மனநிலை சரியில்லாதவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை வந்துருச்சுப்பா பார்த்து சூதனமாக அவனை பிடிச்சி வை, பௌர்ணமி வந்துருச்சுரா, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பாட்டு வேற வருது பார்த்து கெட்டியாக பிடிச்சி வை சொல்கிறாங்க. அப்போ நோயினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகபட்ச அளவில் இருக்கிறதுக்கான காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அது வந்து அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 நாளில் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கிலாண்டில் வந்து லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ரிச்சர்ட் நீல் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்து ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கார். பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக வர்ற பேஷண்ட்ஸை விட கூடுதலான பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அது பௌர்ணமி நாளுங்கிறது இதெல்லாம் அறிவியல் ஏற்றுக்கிட்ட விஷயந்தான். அதே மாதிரி பௌர்ணமிக்கு நேர் ஆப்போசிட்டாக எடுத்துங்க, அமாவாசையை வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க பெருசுகள்லாம், அவ்வளோதான் என்ன 2 நாளில் அமாவாசை வருது, இது பார்த்தாத்தான் அப்புறந்தேன்னு சொல்ல முடியும், அமாவாசையை தாண்டிடுச்சுன்னா அப்புறம் அங்கிட்டு 1 மாதம் 2 மாதம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அல்லது தப்பிச்சுக்கிடுவாயாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது ஆயுசு விடக்கூடிய நேரத்தை பற்றி சொல்லலை. அப்போது உயிர் நீத்தல் அப்படிங்கிறதுல அமாவாசைங்கிறது ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிது. அப்போது இந்த அமாவாசையில் வந்து அதிகமான உயிர் பிரிதல், பௌர்ணமியில் வந்து அதிகமான ஜனனம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இயல்பாக வர்றது கிடையாது. சந்திரனுடைய ஆதிபத்தியத்தையும் சந்திரனுடைய சஞ்சாரத்தையும் வச்சுத்தான் வர்றது அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து இவ்வளோ ஆராய்ச்சியோ இவ்வளோ டேட்டாஸோ எதுவும் கிடையாது. நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கான், நம்மால் இங்கே அமாவாசையா விரதம் இரு, வேலை வெட்டி ஒன்றும் செய்ய வேணாம், நீ ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடு, அதே மாதிரி உபவாசம் இருங்க, விரதம் இருங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? நாளமில்லா சுரப்பிகள்லேருந்து சீரண உறுப்புகள்லேருந்து எல்லா விஷயங்களும் வந்து ரத்தத்தில் தான் போய் கலக்கிறது வந்து தண்ணியாத்தையும் போய் கலக்கும், நொதித்தலில் தான் வந்து செரிமானமே ஆகுதுன்றான். அப்போ என்சைம்ஸ் எல்லாம் வரணும், அது செரிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே தண்ணியாக தானே நடக்குது. அப்போ சந்திரனுடைய ஈர்ப்பு விசையில் இது எல்லாமே பிரச்சனையாகும். எப்படி வந்து ஒரு சின்ன கண்ணாடி குழாயில் அதனுடைய லெவல் மேலே ஏறுது இறங்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கோ, அப்போ நம்ம டியூப் மாதிரி தானே உடம்பே, அது குடல் எல்லாமே டியூப் மாதிரி தானே, அது இழுக்கிறது கொள்றதில்ல எல்லாத்துலேயுமே வந்து அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கும் இல்லையா? அதனால தான்
செரிமானம் கம்மியாக இருக்குன்றதுனால தான் அமாவாசையாக அன்னைக்கு வந்து கறி உளி சேர்த்துக்காதையா, சும்மா வந்து விரதம் இருக்கிறது தான் நல்லது, கோயிலுக்கு போயிட்டு வா அப்படிம்பாங்க. அதான் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த நெசவு நெய்வாங்க பாருங்கள், அவங்க எல்லாம் வந்து பாரம்பரியமாக நெய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தறியில் உட்கார மாட்டாங்க. அன்னைக்கு லீவ் போட்டுட்டு அவள் வாட்டுக்கு எழுந்திரிச்சு ரிலாக்ஸ்டாக ரவுண்ட் அடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு அப்புறம் மறுநாள் உட்கார்ற மாதிரி வரும். அவங்களுக்கு வந்து இயல்பாகவே லீவு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அமாவாசையில் வந்து ஆயில் பாத் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு எதுக்கு ஆயில் பாத்து, அமாவாசைக்கு எதுக்கு ஆயில் பாத்து அப்படின்னம்னா, ஆயில் பாத் எடுக்கிறப்ப வந்து உடம்புல வந்து வர்ம புள்ளிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வர்ம புள்ளிகளில் வந்து ப்ரெஷர் கொடுத்தோம்னாக்கா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அந்த உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறான். அந்த வர்ம புள்ளியை சுற்றிலும் வந்து பாதுகாப்பு வர்ம புள்ளின்னு ஒன்று இருக்குமா. அப்போ நார்மலான டைமில் வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கொடுக்குற ப்ரெஷர் வந்து இந்த பாதுகாப்பு வர்ம புள்ளியை தாண்டி போய் அந்த வர்ம புள்ளியில் ப்ரெஷர் கொடுக்கணும், ஏறணும். அப்போத்தான் அது வேலை செய்யும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பாதுகாப்பு வர்மமும் ஓப்பன் ஆகிக்கிறோம். அப்போ உடம்பு வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்க மாதிரி. அப்போ எண்ணெய் தேய்ச்சி ஆயில் மசாஜ்னு எடுத்தால் கம்ப்ளீட்டாக எல்லா வர்ம புள்ளிக்கும் வந்து அந்த இது வந்து வேலை செய்யும், ப்ரெஷர் போயிடும், அப்போ நார்மல் ஆகிடும், உடல் இயக்கம்ங்கிறது நார்மல் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. அப்போது பௌர்ணமியில் வந்து பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எங்கள் குருநாதர் அப்படித்தான் செய்வார், நாங்களும் அப்படித்தான் செய்கிறோம். என்னென்னா நம்மளால் இந்த விளக்கம்லாம் எழுதி வைக்கிறது இல்லை. இதை இப்படி தயார் செய்யணும் அப்படின்னோம்னா சரின்னு விட்டுருது. அந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால நமக்கு விளக்கம் தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி விளக்கம் சொல்ல ஓ அப்படித்தானா அப்படின்னு நினச்சிக்கிறோம்ல, அது மாதிரியான அமைப்பு. அதனால தான் அமாவாசை எப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதிகபட்சமான கோபம் வர்றதுங்கிறது, வேகம் வர்றதுங்கிறது, அந்த டைமில் செயின்லலாம் போட்டு கட்டிலாம் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே ஒருத்தரை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அமாவாசை வந்துச்சுன்னா பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க 2 நாளைக்கு. மற்ற நாள்லாம் நார்மலாக தான் இருப்பான். அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அதே மாதிரி இது கலவரம் நடக்கிறது, வன்முறை நடக்கிறது, அதே மாதிரி குடிச்சுவிட்டு வந்து சண்டை கட்டுறது, குடிச்சுவிட்டு போய் வண்டியில் இடிச்சு போடுறது, இந்த குடியால் வரக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து அந்த அமாவாசை டைமில் தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மால் என்ன சொன்னால், டே அமாவாசையில் வெளியே போகாதடா, காற்று கருப்பு அடிச்சு விடும்டா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி உட்கார வச்சு விட்டாங்க. ஆனால் இதில் நம்ம சொன்னால் தான் கேட்க மாட்டோம்ல, வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி பண்ணி சொன்னா தனியாக கேட்டுக்கிடுவோம். அதனால் அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதுலையே சொல்கிறாங்க, அமாவாசை அப்போ தான் குற்றங்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட்டு, அதாவது அமாவாசையில் அந்த இது சொல்லுவாங்கள்ல, செலப்டோமேனியானா என்னமோ சொல்லுவாங்க, அதாவது திருடுறது, எதை பார்த்தாலும் அதை திருடிட்டு வந்துடணுன்ற மாதிரியான எண்ணம் சிலருக்கு இருக்கும். அந்த எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யுமா. அவன் வசதி வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்கும், ஆனால் ஸ்டேபிளரை தூக்கிட்டு வந்துடுவான். இல்லாட்டி எழுதுகிற பேனா வச்சுருப்பாங்க, அது என்ன 2 ரூபா வரும், ₹1,00,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை வரையில் அந்த பேனாவை சுட்டுட்டு வந்துடுறது. ஸோ இது மாதிரியான இந்த இதெல்லாம் வந்து அதிகமாக வர்றதுங்கிறது வந்து அந்த அமாவாசை தினத்தில் தான் அந்த எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து சயின்ஸில் கண்டுபிடிச்சி சொல்லுது. இது இல்லாமல் நம்மால் என்ன சொன்னால், அமாவாசை டைமில் இந்த மாதிரியான ஆட்கள் அந்த திருடுற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் அந்த டைமில் அவன் வீட்டோடு இருந்தான்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வீட்டோடு இருந்தாங்க. இதை நம்மால் அப்படியே மாற்றி என்ன பண்ணிட்டான், அமாவாசையில் வந்திருக்கியா அவன் திருடனா தயார் இருப்பான், அவன் அப்படித்தான் இருப்பான் அப்படின்ற அந்த ஸ்டைலுக்கு கொண்டு போயிட்டார். எப்படி புத்தர் வந்து உருவ வழிபாடு கூடாது அப்படின்னு சொன்னார், அப்படியா சரி ரைட்டு வா நீ அப்படின்னு சொல்லி அவரையே சிலையாக செஞ்சு உட்கார வச்சுட்டாரு. சரியா, அது மாதிரி நம்ம இப்போ அமாவாசையில் பிறந்தா திருடனா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அமாவாசையில் அந்த திருட்டு புத்தி ஜாஸ்தியாக வேலை செய்யும்ன்றான். அது மட்டும் இல்லை, கொலை நடக்கிறதுங்கிறது, அதாவது உயிரை எடுக்கிறதுங்கிறது மிக கடுமையான விஷயந்தான். அந்த கொலை நடக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாள்லையும் அமாவாசைக்கு அடுத்த நாள், அதாவது பாட்டு மேலேயும் வந்து அதிகபட்ச அளவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அதுக்கும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து யூஎஸில் நடந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க, யூரோப்பில் நடந்த ஆராய்ச்சி, கிட்டத்தட்ட 1887 கொலை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கான். அதே மாதிரி பௌர்ணமின்னு வந்துட்டாலே வந்து இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்கன்னா அந்த பௌர்ணமி டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அளவு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த நீர் மேலே வரக்கூடிய சந்திரனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உடம்புக்கு வருது அப்படின்னா உடம்புல எல்லா பக்கமும் தண்ணி இருக்குது, ஒவ்வொரு செல்லுலேயும் தண்ணி இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் அழுத்தமும் ஈர்ப்பும் வரையில் என்ன ஆகுது, எல்லா செல்லோட சைட்டோபிளாசம்லேருந்து எல்லா பிளாசமும் தூண்டப்படுது.
அப்போ தூண்டையில் அது நரம்பு செல்லை தூண்டி விட்டுரும். நரம்பு செல்லை தூண்டி விடுறதுனால தான் ரொம்ப ஆக்டிவான ஒரு வேகத்துக்கு வந்துடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால தான் அன்றைக்கி பட்னியாக போடுறாங்க. அம்மா இன்னைக்கு பட்னியாரு சரியாக இருக்கும்ல அப்படின்னு. ஆக சந்திரனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு நீரின் மேலே இருக்கிறதுங்கிறதுனால அதை ஜல கிரகம்னு சொன்னான். இல்லை இன்னொரு விஷயம் கூட இருக்குது. மகாமகம் நடக்குதுங்கிறாங்க கும்பகோணத்தில், கும்பமேளா நடக்குதுங்கிறான் வடநாட்டில். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்றாங்க. அது என்ன 12 வருஷத்துக்கு ஒரு தடவை? ஏன் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கிறப்படாதான்னாக்கும் வச்சுக்கிறலாம். ஆனால் இங்கே என்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னா மக நட்சத்திரத்தன்னைக்கு தான் அந்த மகாமகம் வரும். மக நட்சத்திரத்தில் யார் இருக்குன்னா, மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் வந்து குரு இருக்கணும். மக நட்சத்திரங்கிறது சிம்ம ராசியில் இருக்குது. அந்த ராசியில் குரு வர்றப்ப, அதே ராசியில் சந்திரன் வர்றப்ப அந்த மகாமகம் வரும். சரி, இதில் என்ன மகாமகத்தில் ஸ்பெஷலு அப்படின்னோம்னா, குருங்கிறது வந்து ஆன்மீக கிரகம், கடவுளை குறிக்கக்கூடியது. சந்திரன்கிறது வந்து தண்ணி, ஜல கிரகம் அப்படின்னு சொல்கிறான். எதனால சொல்கிறான்? இத்தனை விதமாக ஜலத்தில் அது வந்து ஆதிபத்தியம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால அதை ஜல கிரகம்ன்றோம். சரி, இப்போ மைசூர் பாக்கு அப்படின்றோம். உடனே உடச்சி பார்த்து உள்ள மைசூரை காணாமல் நான் சொல்கிறேன். இல்லை அது மாதிரி ஜலகிரகம்ங்கிறது சந்திரனை ஜலகிரகம்னா நான் நேராக அங்கே போய் பாட்டு வந்தேனே, அங்கே தண்ணி இல்லையாப்பா அப்படின்னா பெரியப்பா அப்படிம்பாங்க. பெரியப்பா குட்டையாக இருப்பார், அவங்க அப்பா தான் உயரமாக இருப்பார். சித்தப்பா கூட உயரமாக இருப்பார். அப்படின்னா குட்டையாக இருந்தால் குட்டப்பா நான் சொல்ல முடியும், பெரியப்பா தானே. அப்பயும் அவர் பெரியப்பா தானே. எதனா கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்ன்றான்ல, அது மாதிரி. சரி, அப்போது சந்திரன் குரு ரெண்டும் சேர்ந்து சிம்ம ராசியில் வந்து உட்கார்றப்ப தான் அந்த மகாமகம்னு வரும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் சேர்ந்துருந்துச்சுன்னா பெரிய யோகக்காரன்னு அர்த்தம். என்னென்னா கோயில் குளம் சுற்றிவா புல்லை கிடைக்குமா. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாத்துக்கும் வலுவை கொடுக்கக்கூடியதுங்கிறது சந்திரன். நாளமில்லா சுரப்பிகள்லேருந்து எல்லா சுரப்பிகளுக்கும் கொடுக்கறது ஈஸ்ட்ரோஜனா டெஸ்ட்ரோஜன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே வந்து நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய விஷயம் தானே. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் சந்திரன். அவர் கூட குரு சேர்ந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தை பாக்கியம்ங்கிறது வலுவாயிடும். இது இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதமாக சொல்கிறேன். குருங்கிறது கோயிலை குறிக்கக்கூடியது, சந்திரன்கிறது தண்ணியை குறிக்கக்கூடியது. அதனால தான் கோயிலுக்கு பக்கத்தில் குளத்தை கட்டினான். எந்த கோயிலையும் பாருங்கள் பக்கத்தில் வந்து ஒரு தீர்த்தம்னு ஒன்று இருக்கும். அதனால தான் கோயில் குளம் சுற்றி வந்தால் பிள்ளை கிடைக்கும், கோயில் குளம் போயிட்டு வந்தேன்னா கருமம் தொலைங்க அப்படின்னா பாருங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து கோவிலும் குளமுங்கிறது, குருவும் சந்திரனும் பக்கத்தில் இருக்கிறது. அப்போது கோவில் குளம்னு அமையிறதுங்கிறதுக்கே குருச்சந்திர யோகம் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் இருந்துச்சுன்னா எப்படி வேலை செய்யும்? கிட்டத்தட்ட அது என்ன சொல்லுவாங்க, எம்பிட்டு நேரம் வேணாலும் பேசிட்டே போகலாம். குருச்சந்திரனுடைய யோகத்தை பற்றி சொல்லணும்னா, வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசனின் கேந்திரத்தில் அம்புலி தான நிற்கில் விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கன் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம்னா, இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உண்டு. அது குருச்சந்திரன் சேர்றதுனால. குருவுடன் மதியுங்கூடி குணமுடன் இருக்க அல்லால் ஒருவருக்கொருவர் நோக்கி பார்த்திட உண்மையாக கருமநர வாகனங்கள் வர்க்கமும் சால்வைகளுமாய் பெருக ஆபரணம் ஓரும் பெற்றவனின் இது வாழ்வான். இந்த யோகத்தை பெற்றவன் சிறப்பாக பழிப்பான். சந்திரன் குரு சேர்ந்துருந்துச்சுன்னா. மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும் பதியதில் வந்தவாளன் பராக்கிரம வந்தனாகி நிதிதன மதிலே இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவன் என்று அன்புடன் கூறுவாயேங்கிறான். குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ குரு சந்திரனுடைய சேர்க்கைங்கிறது ரொம்ப பிரமாதமான சேர்க்கை. சந்திரன் குருவோட சேர்ந்தா அவ்வளோ பெரிய யோகம் ஆயிடுச்சா? சரி, சந்திரன் சூரியனோட சேர்ந்தா அது அமாவாசை யோகத்தில் வரும். உடனே அதை தான் சொன்னேன், அமாவாசையில் வந்து திருடன் நான் படைப்பேன் அப்படிலாம் கிடையாது. சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருந்தா கதிரோடு மதியும் கூடி, கதிர்னா சூரியன், மதினா சந்திரன், கதிரோடு மதியும் கூடி கலந்தொரு ராசி நிற்க துதிவரு உலகில் வந்தோன் சூட்சும கருவியாலும் மதிவித பாஷானங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்பனின் நோன் மேன்மையாய் அறிவுள்ளானே. நல்ல புத்திசாலியாக பிழைப்பான்னு சொல்லு. சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருந்தான். சரி, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்துச்சுன்னா, அந்த சந்திரன் செவ்வாயோட சேர்ந்துச்சுன்னா சந்திரமங்கல யோகம்ன்றேன் அல்லது சசிமங்கல யோகம்ன்றேன். சந்திரமங்கல யோகமோ சசிமங்கல யோகமோ ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் இருந்தால் அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய பலம் டபுள் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். ஆம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு பூமி யோகம், வெளியூர்லெல்லாம் போய் பூமி வாங்குறதுக்கான அமைப்பு, சொத்து வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் வலுவாக இருக்கும். அப்போ சந்திரன் செவ்வாயோட சேர்ந்தா யோகம். அதே சந்திரன் புதனோட சேர்ந்ததுன்னா அந்த புதனோட சேர்ற சந்திரனுக்கு வந்து விரிவான யோகம் சொல்லலாம். அதாவது
அன்புல மதிமால் கூடி, மதினா சந்திரன், மால்னா புதன். நெடுமால்னு சொல்கிறது புதனத்தைன்னு சொல்லுவாங்க. அது புதன் பச்சை கலர் இல்லையா? பச்சைமா மலை ஓல்மேனி பவழவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிறது ஆழ்வார் பாசுரம். அது மாதிரி புதனும் சந்திரனும் சேர்ந்துன்னா யோகம்ன்ற அன்புல மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை சீலன் எழில்தன மக்கள் வெண்டீர் தன்பதி அதனிற் கூடி சர்க்குண யோகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழ் ஆக வாழ்வான் பேரோடும் புகழோடும் செல்வாக்கோடும் பழைப்பான்னு சொல்லு. சந்திரனும் புதனும் சேர்ந்துருந்தாங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை இல்லாமல் வேகமாக வேறு வேறு இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. தொழில் ஸ்திரமாக இருந்தாலும் இடமாற்றம் வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனால் இன்னொரு வகையில் தாயை பாதிக்கும்ன்றான். மதியோடு மந்தன் கூடி மறுவீடில் அது விந்தீது விதியனும் ஜென்மநாதன் வினையனும் நீசம் தீதுன்றான். சனியும் சந்திரனும் சம்மந்தப்படுறதுங்கிறது. சந்திரனோட ராகு அது சம்மந்தப்படுறதுங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்து பலன் சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ ஜிலேபினா இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது லாலிபாப் மாதிரி புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், கசப்பாகவும் இருக்கும், எல்லாமாவும் இருக்கும். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதான் ராகுகதை வந்து நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்தில் ஜட்ஜ் பண்ணி கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லுவாங்க. எனவே அப்போ அந்த சந்திரனுடைய தாக்கம்ங்கிறது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலும் அது யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு, பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுதான் அன்னையுடைய நட்சத்திரம். அதே மாதிரி எந்த ராசியில் சூரியன் இருக்காரோ அதுதான் அந்த மாதம் அப்படின்னு நிறைய கணக்கீடுகள்லாம் இருக்குது. நம்ம வந்து வானவியல் சம்மந்தமாக எதுவுமே தொடலை. அதை விட்டுட்டு இந்த கிரகநிலை சார்ந்த விஷயங்கள்ல எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ சந்திரனை ஜலகிரகம்னு சொன்னது பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கே விட்டுருவோம். நம்ம நேயர்கள் முடிவுக்கே விட்டுருவோம். அவங்க சொன்னது சந்திரனை ஜலகிரகம்னு சொன்னது இத்தனை விஷயங்களில் சந்திரனுடைய ஆதிபத்தியம் இருக்குது. அப்போ அதை ஜலகிரகம்னு சொன்னால் அது ஏற்புடைய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க. நம்ம மக்கள் எப்படி எடுத்துட்டாங்க, அது எப்படி எடுத்துக்கிறது? ஜலகிரகம்னு நீங்கள் சொன்னாப்புல நாங்கள் எடுத்துக்கிறதா? அங்கேதான் தண்ணி இல்லைல்ல, பாட்டி வடை சுடுறான்னு தான்ப்பா கதை வச்சுருந்தாங்க. அதே மாதிரியே மூடநம்பிக்கையிலே பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இன்றைக்கி வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நம்ம பார்வையை தான் மாற்றணுமே தவிர விஷயத்தை மாற்ற வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ சந்திரன் வந்து ஜலகிரகமா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் வந்து இந்த வீடியோவை எடுத்துக்கிடலாம். நம்ம நேயர்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சுட்டு தான் வரேன். நீங்கள் போட்டு விடுங்க. அதுக்கான முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பதிலையும் நான் கொடுக்குறேன். அப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க ஆள்போல் தலைத்தளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.